வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது அன்னதானத்தின் மகத்துவம் பற்றிய ஒரு கதையைத்தான் பார்க்க போகின்றோம். பொதுவாக உலகத்தில் 16 வகையான தானங்கள் உயர்ந்தது என்பார்கள். சில தானங்கள் செய்யும்போது வாங்குபவர்களுக்கு சில தகுதிகள் வேண்டும். கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாக இருந்தால் மணமகன் சகல தகுதிகளும் உடையவனா என்று பார்ப்பார்கள். கல்வியை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அந்த கல்வியை நல்ல விதமாக அவன் பயன்படுத்துவானா என்று பார்ப்பார்கள். இப்படி ஒவ்வொரு தானத்திற்கும் சில விதிமுறைகள் உண்டு. ஆனால் அன்னதானத்திற்கு மட்டும் இந்த மாதிரி எந்த விதிமுறைகளும் இல்லை. அன்னதானம் செய்வதற்கு மற்றவர்களின் பசி என்பது ஒன்றுதான் தகுதி. தானங்கள் செய்யும்போது அந்த தானங்களையும் 3 விதமாக பிரிப்பார்கள். அவற்றை தமிழில் தலைப்படு தானம், இடைப்படு தானம், கடைப்படு தானம் என்று கூறுவார்கள். நேர்மையான வழியில் சேர்த்த பொருளை எந்த குற்றமும் இல்லாத தூய்மையான ஒருவருக்கு அவர் கேட்காமல் நாம் கொடுப்பது தலைப்படு தானம். வாழ்க்கையை வாழ வழியில்லாதவர்கள், கண் தெரியாதவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ள வயதான பெண்கள், உடல் ஊனமற்றவர்கள் ஆகியோரை பார்த்து மனம் இறங்கி கொடுப்பது இடைப்படு தானம். நமக்கு புகழ் வேண்டும், நல்ல பெயர் வேண்டும், அல்லது நாம் செய்யும் தானத்தால் அதை பெற்றவர்கள் மகிழ்ந்து நமக்கு அதனால் அந்த பயனால் திருப்பி ஏதாவது நடக்கும் என்று கருதி செய்யும் தானத்தை கடைப்படு தானம் என்பார்கள். எந்த ஒரு தானம் செய்வதாக இருந்தாலும் அதை பெறுபவர்களிடமிருந்து போதும் என்கிற வார்த்தை வருவது கடினம்தானே. ஆனால் அன்னதானம் செய்யும் பொழுது மட்டும் சாப்பிடும் நபர் எவ்வளவு சாப்பிட முயற்சி செய்தாலும் ஒரு கட்டத்தில் போதும் என்கிற வார்த்தையை கட்டாயம் பயன்படுத்தித்தான் ஆவார். ஜாதி, மதம், மொழி, இனம், உயர்வு தாழ்வு என எதையும் பார்க்காமல் செய்யக்கூடிய அன்னதானம்தான் உலகிலேயே உயர்ந்த பலனை தரும் தானமாக பார்க்கப்படுகின்றது. 1000 காராம் பசுவை கங்கை கரையில் வைத்து தானமாக கொடுப்பது, 1000 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் தானமாம், 1000 ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் தானமாம் போன்றவை எதுவும் பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு செய்யும் அன்னதானத்திற்கு ஈடாகாது. அன்னதானத்தின் சிறப்பை விளக்கக்கூடிய ஒரு அருமையான கதையை பார்ப்போம். இந்த கதை பிறருக்கு சொன்னாலும் இது முன்காலத்தில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். காசி என்பதற்கு ஒளி பொருந்திய தேசம் என்பது பொருள். இந்த சிறப்புமிக்க நகரை வாரணாசி என்றும் அழைப்பார்கள். வருண், அசி என்கிற 2 நதிகள் சங்கமிக்கும் இடம் என்பதால் இது வாரணாசி என்கிற பெயரை பெறுகின்றது. முன்னொரு சமயத்தில் வாரணாசியில் கும்பமேளா நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது கங்கையில் நீராடுவதற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். அந்த பக்தர்களுக்கு உணவளிப்பதற்காக ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மடங்கள் திறக்கப்பட்டு அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த காலத்தை போல அப்பொழுதெல்லாம் அதிகமாக உணவு விடுதிகள் கிடையாது. ஆனால் அன்னதான தாதாக்கள் ஏராளமாக இருந்தனர். தாதா என்ற சொல் தற்போது தவறுதலாக பொருள் கொள்ளப்படுகின்றது. தாதா என்றால் காப்பாற்றுபவன் என்பது பொருள். அன்னதாதா என்பதற்கு பசியோடு உள்ளவர்களை அன்னமிட்டு காப்பாற்றுபவன் என்பது பொருள். அப்படி பல அன்னதாதாக்கள் அன்னத்திற்கு ஏற்பாடு செய்து வைத்திருந்தனர். பலர் உணவருந்துவதற்காகவும் சிலர் உணவுக்கான பொருட்களை வழங்குவதற்காகவும் அந்த வாரணாசியில் குவிந்திருந்தனர். அவர்களில் சிலர் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் இந்த நல்ல காரியத்திற்கு நாமும் உதவலாமே என்கிற நல்ல சிந்தனையாலும் 100கணக்கான மூட்டை அரிசியை கொடுத்தனர். சிலர் 100கணக்கான மூட்டை பருப்பு கொடுத்தனர். சிலர் குடம் குடமாக நெய் கொடுத்தனர். இப்படி உணவு சமைப்பதற்கான நிறைய பொருட்களை பலரும் கொடுத்தனர். தனவந்தர்கள் தங்க நாணயங்கள் மற்றும் வெள்ளி நாணயங்களை கொடுத்தனர். உணவு சமைத்த பொழுது எழுந்த மனம் காசி முழுவதும் நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் தளர்ந்த நடையுடன் ஏழ்மையான தோற்றத்தில்
ஒரு வயதான பெண்மணி நடந்து வந்து கொண்டிருந்தாள். 70 வயதை தாண்டிய அந்த பெண்மணியின் கையில் ஒரு அணா மட்டும் இருந்தது. அந்த காலத்தில் அணா என்பது ஒரு வகை நாணயம். இந்த காசில் ஏதாவது தானம் செய்துவிட்டு அதன் பின் நாம் உணவருந்த வேண்டும் என்கிற வைராக்கியம் அந்த பெண்மணியின் மனதில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு அணாவுக்கு என்ன வாங்கி எப்படி அதை கொண்டு அன்னமிடுவது என்கிற தயக்கமும் அவரிடம் இருந்தது. பல மடங்களில் சுவையான உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு மடத்தில் இந்த அணாவை கொடுத்து அவர்கள் செய்யும் அன்னதானத்தின் ஒரு சிறிய பலனாவது நமக்கு கிடைக்கட்டும் என்கிற எண்ணத்துடன் மடங்களை நோக்கி சென்றாள். பெரிய பெரிய மிட்டா மிராசுகள் ஜமீன்தார்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரே ஒரு அணாவை வாங்கி அன்னதானத்தில் பயன்படுத்த யாரும் தயாராக இல்லை. ஒரு வழியாக பல இடங்களில் பசியுடன் அலைந்து திரிந்து ஒரு மடத்தின் வாசலுக்கு வந்து நின்றார் அந்த பெண்மணி. அந்த மடத்தை நிர்வகித்து வந்த சாமியார் அவரை கண்டதும் கனிவான வார்த்தைகளில், அம்மா, இங்கே வாருங்கள், எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த பெண்மணி, ஐயா, நீங்கள் உயர்ந்த மகான். நான் என் கையில் ஒரு அணாவை வைத்திருக்கிறேன். அதற்குள் அன்னதானம் செய்ய எண்ணுகிறேன். என் முன்னோர்கள் மோட்சத்திற்கு போக வேண்டும். தயவு செய்து உதவி பண்ணுங்களேன் என்றாள். எல்லாம் சிவன் அருள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவோம். கவலைப்படாதே என்று கூறி தன் சீடர்களை அழைத்தார். என்னென்ன பொருட்கள் வந்திருக்கின்றது என்று கேட்டார். அவர்கள், அரிசி வந்திருக்கிறது, பருப்பு வந்திருக்கிறது, சர்க்கரை வந்திருக்கிறது, வெல்லமும் வந்திருக்கின்றது, மேலும் பால் வந்திருக்கிறது, தயிர் வந்திருக்கிறது என்று வரிசையாக சொல்ல, உப்பு வந்திருக்கிறதா என்று கேட்டார். சுவாமி, அதைத்தான் வாங்கி வர வேண்டும் என்றார் சீடர்கள். சரி, இந்த ஒரு அணாவுக்கு உப்பு வாங்கி வருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சீடர்களும் அந்த ஒரு அணாவிற்கு உப்பு வாங்கி வந்து அங்கு தயாரித்து கொண்டிருந்த சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அன்னம் போன்றவற்றில் பயன்படுத்தினர். உணவு சமைக்கும் வேலை முடிந்ததும் அனைவரும் உணவருந்துவதற்காக இலையின் முன்பாக அமர்ந்தனர். அப்போது சாமியார் அன்னதானத்திற்கு பொருள் கொடுத்தவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக அழைத்து, அவரவர் கோத்திரம், குலங்களை கூறுங்கள், சத்தியம் பேசுங்கள், உங்களுக்காக இப்பொழுது நான் சங்கல்பம் செய்ய போகிறேன் என்றார். அவரவர், நான் பரத்வாஜ கோத்திரம், நான் விஸ்வாமித்திர கோத்திரம், நான் சத்திரியன், நான் வைசியன் என்றெல்லாம் பலவிதமாக சொல்ல ஒவ்வொருவருக்கும் சங்கல்பம் பண்ணி வைத்தார். பின்பு வயதான பெண்மணியை அழைத்தார். அம்மா, இங்கே வாருங்கள், உங்கள் கோரிக்கைப்படி அன்னதானம் செய்ய போகிறோம். எல்லா உணவிலும் நீங்கள் கொடுத்த உப்பு கலந்துவிட்டது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய அன்னதானம் நிறைவு பெறும். உங்களுக்கு சங்கல்பம் செய்ய வேண்டும். நீங்கள் வாருங்கள். யார் என்று சொல்லுங்கள். உங்கள் முன்னோர்களது பெயர்களை சொல்லுங்கள் என்று கூறினார். அப்போது அந்த பெண்மணி, நான் நீங்கள் கேட்டுக்கொண்டதால் இப்பொழுது உண்மையை பேசுகின்றேன். நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவள், இந்த காசி மாநகரின் மகாராணி. நான் பெரும் தனத்தை அன்னதானத்திற்காக ஒதுக்கி வைத்தேன். தக்க நபர் கிடைத்தவுடன் அவரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் மிக பெரிய தொகை என்பதால் பலரும் இதை பெற முயற்சிப்பார்கள். இதை கொண்டு தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்ய முடியும். எனவே ஒரு நல்ல தர்மஸ்தாபனத்திற்குத்தான் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலிருந்து ஒரே ஒரு அணாவை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மடமாக பார்த்து கொண்டு வந்தேன். இந்த மடத்தில்தான் நான் சத்தியத்தை தரிசித்தேன். அதனால் நீங்களே அதற்கு தகுதியானவர்கள் என்று கூறி மிக பெரிய தொகையை அந்த மடத்திற்கு கொடுத்தாள். பின் அங்கிருந்து அகன்றாள். அவள் செல்ல செல்ல அவள் காதில் அந்த மந்திரம் ஒலிக்கலாயிற்று. அன்னபூர்ணே, சதாபூரணே, சங்கர பிராண வல்லபே, ஞான வைராக்கிய சித்தியர்த்தம், பிக்ஷாம் தேகி சா பார்வதி. இன்றும் அந்த மடத்தில் இந்த நிகழ்வு கல்வெட்டாக காட்சியளித்தபடி கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்தி கதையாக சொல்லி கொண்டிருக்கின்றது.
ஓகே மக்களே, அன்னதானத்தின் மகிமையை அறிந்து கொண்டோம் அல்லவா? தவறாது கடைபிடித்து நாம் வாழ்வில் வளம் பெறுவோம். மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். எனது இந்த யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.